அண்மைச் செய்தி. சென்னையில் தங்கள் காரை உரசியதால் மற்றொரு காரில் பயணித்த பெண்களை இளைஞர்கள் துரத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கடற்கரை சாலை காணத்தூர் காவல் நிலைய இழைக்கப்பட்ட பகுதியில் காரில் பயணம் செய்த பெண்களை இளைஞர்கள் பின்தொடர்ந்து சொகுசு காரில் துரத்தக்கூடிய வீடியோ வெளியானது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில தொடர்பாக ஏற்கனவே கடந்த 26ஆம் தேதியே காணத்தூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக தற்போது போலீசார் நடத்திய விசாரணையில கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் ஈசிஆர் முட்டுக்காடு படகு அந்த மேம்பாலம் மீது கோவளம் கடலில் பக்கிங்காம் கலக்கும் முகாதூரத்தை பார்த்து அந்த இளைஞர்கள் வந்திருப்பதும், அவர் நிறுத்தி வைத்திருந்த காரின் பின்புறம் இந்த பெண்கள் காரை நிறுத்தி வைத்திருந்ததாகவும், அந்த காரை எடுக்கும்போது இளைஞர்கள் இருந்த காரை லேசாக உரசியதால் அவர்கள் மன்னிப்பு கூட கேட்காமல் இந்த காரை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டதாகவும், அதனால அந்த பெண்களை காரில் துரத்தி சென்று அவர்கள் பிடிக்க முற்பட்ட போதுதான் இந்த வீடியோக்களை அவர்கள் எடுத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. வெகு தூரமாக அவர்கள் துரத்தி வருவதை பார்த்த பெண்கள் அச்சத்தில் அவர்கள் அந்த செல்போனில் இந்த வீடியோ காட்சியை பதிவிட்டிருப்பதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முட்டுக்காடு மேம்பாலம் பகுதியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காணத்தூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்ற பிறகுதான் அவர்கள் காரை நிறுத்தியதாகவும், அப்போது அந்த இளைஞர்கள் அவர்களை கீழே இறங்க சொல்லி வற்புறுத்திய அந்த வீடியோவும் அதில் பதிவாகியிருந்தது. 4 பெண்கள் 2 ஆண்கள் சென்ற காரை இளைஞர்கள் துரத்துவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில காணத்தூர் போலீசார் இந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த வீடியோ காட்சி இந்த இளைஞர்கள் யார் என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சி கொடி கருதிய வெள்ளை நிற காரும் ஒரு தார் கார் என 2 கார்களை 8 நபர்கள் துரத்தியதாகவும் அந்த பெண்கள் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4 பெண்கள் உள்ளிட்ட ஒரு ஆண் நபர் மற்றும் ஒரு குழந்தையும் அந்த காரில் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், லேசாக காரை உரசியதால் ஏற்பட்ட வாக்குவாதத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த நபர்களை பிடிக்கக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.